இருந்தவரும் இருக்கிறவரும் வருகிறவருமாகிய சர்வ வல்லமையுள்ள யாவாகிய யாஸ்வமேசியாவுடைய அதிகாரமுள்ள நாமத்தில் கடந்து வந்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் நான் ஆசீர்வதிக்கிறேன். யாவுடைய ஆசீர்வாதம் உங்களோடு கூட இருப்பதாக. அல்லேலூயா, அல்லேலூயா. இந்த நாளுக்குரிய வார்த்தையாய் பரலோகத்தின் தேவன் மத்தேயு சுவிசேஷம் 28வது அதிகாரம் அதனுடைய 20வது வசனத்தை நாம் வாசிக்கிற போது, நான் உங்களுக்கு கட்டளையிட்ட யாவையும் அவர்கள் கை கொள்ளும்படி அவர்களுக்கு உபதேசம் பண்ணுங்கள். இதோ உலகத்தின் முடிவு பரியந்தம் சகல நாட்களிலும் நான் உங்களுடனே கூட இருக்கிறேன் என்றார். ஆமென், அல்லேலூயா. வாசிக்கப்பட்ட வேத பகுதியில் யாவாகிய யாஸ்வமேசியா அடிக்கப்பட்டு இரத்தம் சிந்தி மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு உயிர்த்தெழுந்த பின்பு தன்னுடைய அப்போஸ்தலர்களை பார்த்து சொல்லுகிற ஒரு சம்பவம் என்னவென்று சொன்னால், நான் உங்களுக்கு கட்டளையிட்ட யாவையும் அவர்கள் கை கொள்ளும்படி அவர்களுக்கு உபதேசம் பண்ணுங்கள். இதோ உலகத்தின் முடிவு பரியந்தம் சகல நாட்களிலும் நான் உங்களோடு கூட இருக்கிறேன் என்று சொன்னார். இந்த வசனத்தை எல்லாருமே என்ன செய்கிறாங்கன்னா தன்னதாக்கி கொள்கிறாங்க, நல்லது. ஆனால் யாரு சுவிசேஷம் அறிவிக்கிறானோ அவனோடு கூட தான் நான் இருப்பேன் என்று சொன்னாரே தவிர எல்லாரோடும் இருப்பேன் என்று சொல்லலை. நான் உலகத்தின் முடிவு பரியந்தம் உன்னோடு கூட நான் இருக்க வேண்டுமானால் நீ சுவிசேஷம் அறிவிக்க வேண்டும். என்னுடைய வேலையை நீ செஞ்சால் நான் உன்னோடு கூட இருப்பேன்னு சொன்னார். ஆனால் நம்ம ஆண்டவரே நான் உம்ம வேலையை செய்ய மாட்டேன், நான் என் வேலையை செஞ்சிட்டு இருப்பேன், ஆனால் நீர் என் கூட இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறோம். இது நடக்காத சம்பவம். நாம் எதையாவது ஒன்று தேவனுக்காக செய்தால் மட்டுமே தேவன் நம்மோடு கூட இருப்பார். நான் அடிக்கடி உங்கள்கிட்ட ஒரு விஷயத்தை சொல்லுவேன், இன்புட் இல்லைன்னா அவுட்புட் இல்லை. எதையாவது ஒன்றை இழக்காமல் இன்னொன்றை பெற முடியாது. இதான் உண்மை. இன்னைக்கு நிறைய பேர் என்ன நினைக்கிறீங்க அப்படின்னா, நான் எதையுமே தேவ சமூகத்தில் இழக்க மாட்டேன், தேவன் எனக்கு எல்லாவற்றையுமே கொடுக்க வேண்டும். அட்லீஸ்ட் ஒன்றும் இல்லை, வியாதி குணமாகணும், பிசாசு போகணும் அப்படின்ற எல்லாருக்கும் ஆசை இருக்குது. ஆனால் இதுக்காக நம்ம என்ன செய்கிறோம் கேட்டால் சொல்லுவோம், சோத்திரம் 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 சொல்லிட்டு இருக்கிறோம்ல. சூப்பர், சொல்லிட்டே இரு. முதல்ல ஒன்றை நீ இழக்கணும். ஒரு காரியத்தை நீ பெற்றுக்கொள்ளணும்னா ஒன்றை நீ இழக்கணும். ஒன்றை நீ இழக்காமல் எதையும் நீ அனுபவிக்க முடியாது. ஒன்றும் இல்லை, நிசாரமாக நான் ஒன்று கேட்குறேன். ஒரு 5 ரூபாய் சம்பாதிக்கிறதுக்கு கஷ்டப்படணுமான்னு கேட்டால் கஷ்டப்பட்டால் தான் 5 ரூபாய் சம்பாதிக்க முடியும். 5 ரூபாய் நான் 50,000 சொல்லலை. வெறும் 5 ரூபாய் சம்பாதிக்கணும்னா அதுக்காக நம்ம பல கஷ்டங்கள் அடைஞ்சாகணும். கஷ்டப்படாமல் அந்த 5 ரூபாயை எடுக்க முடியாது. ஒன்றும் இல்லை, ரோட்டில் ஒரு 5 ரூபாய் கிடைக்கணும் வைங்களேன். இந்த 5 ரூபாயை நீங்கள் எடுக்கணும்னா அதுக்கு பக்கத்தில் போய் நின்றுட்டு அங்கிட்டும் இங்கிட்டும் பார்ப்போம். பார்த்து முடிச்சுட்டு உடனே எடுப்போமான்னு கேட்டால் அப்புறம் காலை சொரிஞ்சு கையை சொரிஞ்சு அப்புறம் குனிஞ்சு அதுக்கப்புறம் எடுப்போம். எடுத்துட்டு மறுபடியும் அங்கிட்டும் இங்கிட்டும் பார்ப்போம். பார்த்துட்டு அப்படி யாரும் இல்லை அப்படின்னா தான் பாக்கெட்டில் போடுவோம். போட்ட பிறகு திரும்பி பார்ப்போம், யாரும் கவனிக்கலை, எப்பா நல்லது கிளம்புவோம். நிசார 5 ரூபாய்க்கு. நான் சிலர்கிட்ட சொல்லுவேன், உன்னால் முடிஞ்சா 24 மணி நேரத்தில் 5 ரூபாய் சம்பாதிச்சு காட்டு, நீ பெரியவன் அப்படின்னுவேன். ஒன்ன மாதிரி திறமை உள்ளவன் உலகத்தில் இல்லை, நான் நம்புகிறேன். ஆனால் முதல்ல நீ 5 ரூபாய் சம்பாதிச்சு காட்டு. முடியாதுங்க, கண்டிப்பாக முடியாது. பிச்சை எடுக்கலாம், பிச்சை எடுக்கணும்னாலும் அதுக்கு வேலை இருக்கு. நீங்கள் நினைக்கலாம் 5 ரூபாயை ஒருத்தன் கேட்டால் கிடைக்க போகுது. ஆமாம் கிடைக்கும், அதுக்கு வேலை இருக்கு. அப்போ அதான் சொல்கிறேன், எதையும் நீ இழக்காமல் முதல்ல மானத்தை இழந்தாதான் பிச்சை எடுக்க முடியும். அண்ணன்ட்ட போய், அண்ணா வீட்டில் கஷ்டம் அண்ணா, ஒரு 5 ரூபாய் வேணும்ண்ணா. அண்ணன் பாப்பாப்ல நல்லா தானே இருக்குது கையுங்காலம்,
ஆனாலும் இவர் 5 ரூபாய் கேட்குறாரு. சரி என்ன செய்ய, 5 ரூபா தானே கொடுப்போன்னு கொடுப்பாரு. நான் வாங்கி பாக்கெட்டில் போட்டு வருவேன். வேலை இருக்கான்னு கேட்டால் இருக்கு. நல்லா புரிஞ்சுங்க. எதையும் நான் செய்ய மாட்டேன், தேவன் மட்டும் எனக்கு எல்லாம் செய்யணும்னு நினைக்கிற பரிசுத்தவான்களோடு கூட பேசிக்கொண்டிருக்கிறேன். தேவன் எதுவும் செய்ய மாட்டார், செய்யவே மாட்டார். அவர் செய்யணும்னா நீ எதையாவது அவருக்காக செய்யணும். அல்லேலூயா. அப்ப யாசுவா மேசியா எப்போதும் நம்மோடு கூட இருப்பாரா என்று கேட்டால் இல்லவே இல்லை. அது வேணா பாஸ்டரா இருக்கலாம், ரெவரண்டா இருக்கலாம், அல்லது விசுவாசியா இருக்கலாம், அல்லது மூப்பரா இருக்கலாம், யார் வேணாலும் இரு. நீ எனக்காக என்ன செஞ்ச? இதுதான் கான்செப்ட். பெத்த பிள்ளை கேட்குதியா உன்னை பார்த்து, எனக்காக என்னையா சம்பாதிச்சு வச்சிருக்கேன்னு பெத்த பிள்ளை கேட்குறான். கேட்குறானா இல்லையா? கேட்கலையா? கேட்குறான். எனக்கு நீ என்ன சம்பாதிச்சு வச்சிருக்கிற அப்படின்னு கேட்குறான். உடனே தகப்பனார் சொல்லுவார், நீ எனக்கு என்னல செஞ்ச? நான் செஞ்சதில்லை, நான் சொல்கிறதுக்கெல்லாம் கீழ்படுகிறேல, நான் சொன்னால் கீழ்படியவே மாட்டேங்கிறேன், உனக்கு என்னல தருவேன் போல சொல்கிறாங்களா இல்லையான்னு கேட்டால் இது இயற்கை. இதைத்தான் என் தேவன் கேட்பார். நாம தேவனுடைய பிள்ளை என்கின்ற உரிமையோடு கூட தேவ சமூகத்தில் கேட்கிற பல சந்தர்ப்பங்கள் நமக்கு கிடைக்காமல் போகிறதற்கு காரணம் பேச்சில் மட்டும்தான் அவருடைய பிள்ளையா இருக்கிறோமே தவிர கிரியைகளில் அவருடைய பிள்ளை இல்லை. அதனால நாம ஆசீர்வதிக்கப்படணும்னு நினைக்கிற போது தேவன் அந்த காரியத்துக்கு ஒத்துத்தரது இல்லை. இதான் உண்மை. ஏன்னா ஒரு ஆசீர்வாதத்தை விரும்புகிற நீ அந்த ஆசீர்வாதத்தை சுதந்திரித்துக் கொள்வதற்கு தேவ சமூகத்தில் எவ்வளவு கஷ்டப்படுற. அல்லேலூயா. எனக்கு ஒரு நபரை தெரியும். அந்த நபரோடு கூட தேவன் இருந்து தேவன் அந்த நபரை ஆசீர்வதித்தார். அவர் யார் என்று கேட்டால் வேத புஸ்தகத்தை திறந்து வாசித்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். 2 ராஜாக்களுடைய புஸ்தகம் 18வது அதிகாரம் அதனுடைய 7வது வசனத்தை வாசிங்க. ஆகையால் யா அவனோடு இருந்தார். அவன் போகிற இடமெங்கும் அவனுக்கு அனுகூலமாயிற்று. அவன் அசீரியா ராஜாவை சேவிக்காமல் அவன் அதிகாரத்தை தள்ளிவிட்டான். ஏன் அப்படின்னா எசேக்கியா ராஜாவை குறித்து, எசேக்கியாவை குறித்து நாம் இங்கே வாசிக்க கேட்டோம். எசேக்கியாவோடு கூட பரலோகத்தின் தேவன் கூட இருந்தார். ஏன்? வாசிக்கிறதுக்கு ஈஸி, ஆனால் அதை செயல்முறைப்படுத்துவது கஷ்டம். நானும் பிரசங்கிப்பது ஈஸி, ஆனால் பிரசங்கிக்கிறான் நான் பிரசங்கத்தோடு கூட வாழ வேண்டும் என்பது என் தேவனுடைய சித்தமாக இருக்கிறது. பிரசங்கிக்கிற நீங்கள் பிரசங்கமாக மாறுங்கள். இதுதான் தேவன் விரும்புகிற காரியம். பிரசங்கத்தை கேட்கிற நாம பிரசங்கத்தினுடைய ஊடாய் நாம் வாழணும். இது வாழ்றதில்லை. அநேகமாக கேட்கிறோம், நிறைய சத்தங்கள் கேட்கிறோம், ஆனால் அந்த சத்தத்திற்கு ஈடாய் நம்ம வாழ்றோமா? இல்லையே. ஆனால் எசேக்கியா ராஜா தேவன் என்னோடு கூட இருக்க வேண்டும் என்பதற்காக அவன் வாழ்ந்து காண்பித்தான். அவன் வாழ்வதை பார்த்த தேவன் அவனோடு கூட இருந்தார். அல்லேலூயா. இன்னைக்கு நம்ம கூட இருக்கிறாரா? வாசிங்க. ஏன் எசேக்கியாவோடு கூட பரலோகத்தின் தேவன் இருந்தார் என்று சொன்னால் 2 ராஜாக்களுடைய புஸ்தகம் 18வது அதிகாரம் அதனுடைய 5வது வசனத்துக்குள்ளால கடந்து போங்க. அவன் இஸ்ரவேலின் தேவனாகிய அவன் மேல் வைத்த நம்பிக்கையிலே அவனுக்கு முன்னும் அவனுக்கு பின்னும் இருந்த யூதாவின் ராஜாக்கள் எல்லாம் அவனை போல் ஒருவனும் இருந்ததில்லை. வேதம் என்ன சொல்லுது அப்படின்னா, இந்த எசேக்கியேலோடு தேவன் இருப்பதற்கு காரணம் அவன் தேவன் மேல் நம்பிக்கை வைத்தான். அல்லேலூயா. அவன் வேற யாரையும் நம்பல. ஆனா நம்ம கூட தேவன் இருக்கணும்ல. நம்ம யாரை நம்புறோம்? நம்முடைய நம்பிக்கை எல்லாம் தேவன் மேல் இல்லை, பேச்சில் தேவன் மேல்னு சொல்லிட்டு இருக்கிறோம். இது ஒரு கட்டுக்கதை. நான் தேவனை நம்புறேன், தேவன்கிட்ட ஜெபம் பண்றேன், தேவன்கிட்ட பேசுறேன், தேவனை ஆராதிக்கிறேன். எதுக்கு? எல்லாம் சுயநலம், எல்லாமே சுயநலம். எனக்கு இப்படியாவது நடந்துராதா? இப்படி என்னுடைய வாழ்க்கை மாறிராதா? ஏதோ ஒரு ஆதாயத்திற்காக மட்டும் தேவனை தேடுறோம். என்னைக்காவது ஒரு நாள் எந்த விதமான தேவ சமூகத்தில் எதிர்பார்ப்பும் இல்லாமல் நான் தேவனை தேடுகிறேன் என்கின்ற உணர்வு நம்மகிட்ட இருக்குமா? இல்லை. தயவு செய்து ஒன்று புரிஞ்சுக்கிடுங்க. உனக்கு கடவுள் தந்திருக்கிற கற்பத்தின் கனி
அவரால் வந்தது, ஒன்னால் அல்ல. அவர் தந்த பிள்ளையை அவர் நடத்துவார். அல்லேலூயா. எனக்கு தெரிஞ்ச உண்மை, கடவுள் உனக்கு கற்பத்தின் கனியை தந்தார். அந்த கனியை ஒரு நாளும் விருதாவாக விட மாட்டார். அந்த பிள்ளையை ஒரு நாள் நஷ்டப்படுத்த மாட்டார். இதான் உண்மை. நீ என்னோடு கூட இருந்து என்னுடைய சட்டதிட்டங்களுக்கு நீ கீழ்ப்படிவாயானால், என்ன நம்பி இருப்பாயானால், நான் உன்னை கைவிடுவதில்லை. எசேக்கியேலுடைய வாழ்க்கையில எசேக்கியா ஒரு ராஜா. இவன் தேவனை நம்புறான். ஆனா இன்னைக்கு இருக்கிற மனுஷர்கள் தேவனை நம்புறாங்களான்னு கேட்டா இல்ல. வாசிங்க சங்கீதங்களுடைய புஸ்தகம் 26வது அதிகாரம் அதனுடைய 1வது வசனத்தை வாசிங்க. யாவா என்னை நியாயம் விசாரியும், நான் என் உத்தமத்திலே நடக்கிறேன், நான் யாவை நம்பி இருக்கிறேன், யாவை நம்பி இருக்கிறேன், ஆகையால் நான் தள்ளாடுவதில்லை, நான் தள்ளாடுவதில்லை. தாவீது சொல்றான், நான் யாவாகிய தேவனை நம்பி இருக்கிறபடியால் நான் தள்ளாடுவதில்லை. ஒருவேளை என் மனைவி என்னை ஏளனமா பேசலாம், அதை பற்றி எனக்கு கவலை இல்லை. ஆனா நான் என் மனைவியே இல்லை, என் ராஜ்யபாரத்தை அல்ல, என் ராஜாவை அல்ல, என் தேசத்து ஜனங்களை அல்ல, நான் தேவனை நம்பி இருக்கிறேன், நான் தள்ளாட மாட்டேன். சங்கீதம் 22:4-5 என்ன சொல்லுது? எங்கள் பிதாக்கள் உம்மிடத்தில் நம்பிக்கை வைத்தார்கள், நம்பின அவர்களை நீர் விடுவித்தீர், உம்மை நோக்கி கூப்பிட்டு தப்பினார்கள், உம்மை நம்பி வெட்கப்பட்டு போகாதிருந்தார்கள். உம்மை நம்பினவர்கள் வெட்கப்பட்டு போகாதபடிக்கு பரலோகத்தின் தேவன் அவர்களை பாதுகாத்தார். ஆனா நீ என்ன சொல்ற? நான் நம்பி இருந்தா என் பொண்ணு என் பிள்ளை வீட்டில் உட்கார்ந்துருக்கும், என் பிள்ளைக்கு படிப்பு வராது, என் பிள்ளைக்கு ஆஸ்தி வராது, அந்தஸ்து வராது. இதானே உண்மை இல்ல? இது தேவனுக்கு செய்கிற நீ துரோகம். இன்னைக்கு தேவ சமூகத்தில் துரோகத்தை செஞ்சுட்டு நம்ம மறந்துடுறோம். ஆனால் தேவன் மறக்க மாட்டார். தேவன் மறக்கிறவர் இல்லை. அவருக்கு ஞாபக சக்தி கம்மியான்னு கேட்டால் இல்லை. ஏன்னா உன்னுடைய பாவத்தை எழுதி வச்சிருக்கிறார் அவர். உன்னுடைய நீதியை இன்னொரு பக்கம் எழுதி வச்சிருப்பார். அது எங்கே அவருக்கு மறக்கும்? பிரைசியாசுவா. ஆனால் நம்ம என்னெல்லாம் வேஷம் போடுறோம் தெரியுமா? பரிசுத்த ஆவிக்கு விரோதமான துரோகத்தை செஞ்ச பிறகும் அந்த குற்றபோதம் இல்லாதபடி இன்னும் பாவத்திற்கு மேல் பாவத்தை செய்ய இன்னும் நம்மை ஒப்பு கொடுத்து கொண்டிருக்கிறோம். நான் நம்பி இருக்கிறவர் என்னை கைவிட மாட்டார் என்கின்ற நம்பிக்கை யாருக்கு இல்லை? இல்லை. சூழ்நிலைகள் மாறும்போது, சந்தர்ப்பங்கள் மாறும்போது, ஐயோ நான் கைவிடப்பட்டேனே என்கின்ற அங்கலாய்ப்பு இருக்கிறது. ஏன் நான் தேவனை நம்பி இருந்த எனக்கு ஏன் இப்படி நடந்தது என்கின்ற கேள்வி கடந்து வருகிறது. எப்போ உனக்கு அந்த கேள்வி வந்துச்சோ அப்பவே நீ நம்பிக்கை இழந்துட்ட. நம்பிக்கை இல்லை. ஆனா வேதம் அப்படி இல்லை. நான் யோபுவை பார்க்கிறேன். வந்து போன அத்தனை சோதனைகள் மத்தியிலும், அத்தனை பிரச்சனைகள் மத்தியிலும், அத்தனை நஷ்டங்கள் மத்தியிலும் அவனுடைய நம்பிக்கை இழக்காமல் இருந்தான். என்கிட்ட கழிஞ்ச 2 நாளைக்கு முன்னாடி ஒரு ஆள் சொல்றாரு, ஐயோ நானெல்லாம் யோபுவை போலெல்லாம் இருக்க முடியாது. அவரை எப்படி வேதத்தை நம்பி, வேதத்தில் இருக்கிற தேவனை நம்பி நான் வாழ்கிறேன்னு சொல்ற? நான் அவரை விசுவாசிக்கிறேன்னு சொல்ற? விசுவாசிக்கிறவன் அத்தனை பேரும் சோதனையை சகிச்சே ஆகணும். சோதனையை சகிக்கிற மனுஷன் பாக்கியவான். ஆனா நம்ம சோதனையை சகிக்க மாட்டோம். ஐயோ வந்துருச்சே சோதனை, இதுக்கு எப்படியாவது இந்த சோதனையை நான் எப்படி முறியடிக்கிறது? அதனால யாருடைய தயவையாவது கேட்டு அவங்ககிட்ட பெற்றுக்கொள்றோம். தாவீது மறுபடியும் சொல்றான், சங்கீதம் 32:10 சொல்றான், துன்மார்க்கனுக்கு அநேக வேதனைகள் உண்டு, ஆமென், யாவை நம்பி இருக்கிறவனையோ கிருபை சூழ்ந்து. நல்லா கேளுங்க, யாவை யார் நம்புறானோ அவனுக்கு கிருபை சூழ்ந்திருக்கும். அநீதி அவனுக்கு நடக்காது. வர்ற மாதிரி வந்து மோதி அடிக்கும். ஆனா ஜெயிக்க பண்ணுகிற தேவன் அவனோடு கூட இருந்து அவருடைய கிருபையினாலே அவனை பாதுகாத்து நடத்துவார். நம்புறியா? அல்லேலூயா. ஆனா யோபுல வந்தீங்கன்னா 11:20 நீங்க வாசித்தீங்கன்னா,
துன்மார்க்கருடைய கண்கள் பூத்து போய் அவர்கள் அடைக்கலம் அவர்களை விட்டொழிந்து அவர்கள் நம்பிக்கை சாகிறவன் சுவாசம் போல் அழிந்து. நல்ல கேளுங்க, துன்மார்க்கனுடைய நம்பிக்கை சாகிறவனுடைய சுவாசம் போல அது அழிந்து போகும். மரிக்கிறவனுக்கு எப்போ சுவாசம் போகணும் தெரியுமா? தெரியாதுல்ல? அதே மாதிரி தான் உன் நம்பிக்கை உன்னை விட்டு அழிஞ்சிருங்க. நீ நீதிமான்னு காட்டலாம், ஆனால் நீ துன்மார்க்கன் என்பதை தேவன் அறிவார். ஏன்னா என் தேவன் இந்த பூமியில் மனுஷனாய் கடந்து வந்தது ஆத்துமாக்களை ரட்சிக்க. ஆனால் நீயோ ஆத்துமாக்களை சிறுமைப்படுத்தி வேதனைப்படுத்தி அவர்களை தேவ சமூகத்தை விட்டு துரத்தி விடுகிறாய். எப்படி இருக்கும்? நம்முடைய ஏதோ ஒரு கிரியை ஆத்துமாக்களை இடற பண்ணுகிறது. நம்முடைய ஏதோ ஒரு சிந்தனை ஆத்துமாக்களை இடற பண்ணுகிறது. நம்முடைய ஏதோ ஒரு ஆசை, நம்முடைய ஏதோ ஒரு இச்சை ஆத்துமாவை இடற பண்ணுகிறது. விட்டுருவாரா? கொஞ்ச காலம் நல்லா தான் இருக்கும் நமக்கெல்லாம். நான் ஒன்று சொல்கிறத மட்டும் நம்புங்க தயவு செய்து. நீங்கள் தப்பு பண்ண தப்புக்கு எப்போ அடி கிடைக்குதோ அதை சந்தோஷமாக ஏற்றுக்கொள்ளுங்க. அடி கிடைக்கல அப்படின்னா நீ மொத்தமாக அழிய போகிறேன்னு அர்த்தம். இதான் உண்மை. ஏன்னா வேதம் என்ன சொல்லுது? தேவன் நேசிக்கிற பிள்ளையை சிட்சித்து போதித்து வழி நடத்துவார். அப்ப நேசிக்காத பிள்ளைக்கு சிட்சை கொடுக்க மாட்டார், போதனை கொடுக்க மாட்டார். அவனை கடைசி நாளில் எங்கேயோ பிடிச்சி தள்ளி விட்டுருவார். போ, நீ எனக்கு வேண்டவே வேண்டாம். சிட்சையை அனுபவிக்கிறவன் தப்புவதற்கு இடம் இருக்கிறது. ஆபத்து வருகிற ஆபத்திலிருந்து உன்னை விடுவிக்க வல்லமையுள்ள தேவன் உன்னோடு கூட இருந்து உன்னை நடத்த வேண்டுமானால் நீ சிட்சையை அனுபவித்தே ஆக வேண்டும். ஆனா நீ ஏமாத்துற, தேவனை ஏமாத்துற, உன்னை ஏமாத்துற, உன்னை சார்ந்தவர்களை நீ ஏமாத்துற. ஏன்? எப்படியாகிலும் நான் இந்த இக்கட்டிலிருந்து தப்பித்து விட வேண்டும், எப்படியாகிலும் நான் இந்த போராட்டத்திலிருந்து தப்பித்துக் கொள்ள வேண்டும். தேவன் மேல நம்பிக்கை இல்லை. இங்கே தான் சிக்கல். அதனால தான் யோபு மறுபடியும் சொல்றாரு. 27:8 வாசிங்க. மாயக்காரன் பொருளை தேடி வைத்திருந்தாலும் தேவன் அவன் ஆத்துமாவை எடுத்துக்கொள்ளும் போது அவன் நம்பிக்கை என்ன? இப்ப புரிஞ்சுதா? அப்ப நீ என்ன சேர்த்து வச்சாலும் நயவஞ்சகமாய் தேவனுக்கு பிரியம் இல்லாமல் என்ன சேர்த்து வச்சாலும் அதை நீ அனுபவிக்க முடியாத அளவுக்கு உன் ஜீவனை எடுத்து விடுவார் என் தேவன். அப்ப என்ன பண்ணுவ? இது வேதம், இது வேத சத்தியம். நீ நினைக்கலாம் என்னை பற்றி தான் பேசுறாரு, என்னதான் பேசுறாரு நினைக்கலாம். யாரை பற்றி பேசுறாருன்னு அவருக்கும் தெரியும், உனக்கும் தெரியும். அல்லேலூயா. இங்க எந்த தனிநபரையும் பேசுவதற்காக தேவன் வரவில்லை. நாம் மொத்தம் ஆத்துமாக்களை நஷ்டப்படுத்தி கொண்டிருக்கிறோம். முதல்ல என்னுடைய ஆத்மாவை நான் நஷ்டப்படுத்துறேனா இல்லையா என்ற கேள்வியை கேட்டு பாருங்க. அப்புறம் நான் என்னை சார்ந்தவருடைய ஆத்மாவை நான் நஷ்டப்படுத்துகிறேனா இல்லையா என்று கேட்டு பாருங்க. புரியும் உங்களுக்கு. அதாவது ஒரு ஜடத்தை கொலை பண்ணிடலாம், ஒரு சரீரத்தை கொலை பண்ணிடலாம். அந்த கொலையை விடவும் ஆத்துமாவை கொலை செய்கிற கொலை அதி பயங்கரம். இதான் உண்மை. நல்லா புரிஞ்சுடுங்க. இன்னைக்கு இது நம்மகிட்ட ஊறிடுச்சு. யார் எக்கேடு கெட்ட போனா என்ன, நான் நல்லா இருக்கணும். கான்செப்ட் அதுதானே இல்லையா? இதான் இன்னைக்கு. யார் எக்கேடு கெட்டு போனாலும் பரவாயில்லை, நான் நல்லா இருக்கணும். நான் நல்லா இருக்கிறதுக்காக எத்தனை ஆத்மா வேணாலும் நான் கொலை பண்ணுவேன். பிரைசியாசுவா, நீ அந்த கொலை பண்ணி ஆசீர்வதிக்கப்பட்டு என்ன யூஸ், என்ன பிரயோஜனம்? ஒரு பிரயோஜனம் இல்லை. எசேக்கியா இந்த எண்ணம் கொண்டிருந்தபடியினால் மட்டும்தான் அவன் ஆசீர்வதிக்கப்பட்டவனாய் மாறினான். அவன் யாவை நம்பினான். எந்த சூழ்நிலையிலையும் யாரையும் விட்டுக் கொடுக்கவில்லை, எந்த ஆத்துமாவையும் சேதப்படுத்தவில்லை. அவன் என் ஆதி பிதாக்களை விட நான் நல்லா இருக்க வேண்டும் என்று நினைத்தான். ஆனபடியினால் அவனோடு கூட தேவன் இருந்தார். இரண்டாவது காரியம், 2 ராஜாக்களுடைய புஸ்தகம் 18வது அதிகாரம் 6வது வசனத்தை வாசிங்க. அவன் யாவை விட்டு பின்வாங்காமல், அவன் யாவை விட்டு பின்வாங்காமல் அவரை சார்ந்திருந்து யா மோசேக்கு கற்பித்த அவருடைய கற்பனைகளை கைக்கொண்டு நடந்தான். ஏங்க இப்ப யாவை விட்டு பின்வாங்கல. இரண்டாவது காரியம், கற்பனைகளை கைக்கொண்டு நடந்தான். தேவனுடைய சித்தமே இதுதான்.
யார் என் கூட இருந்து என்னுடைய சட்டத்திட்டங்களுக்கு கீழ்ப்படுகிறானோ அவனை நான் ஆசீர்வதிப்பேன், அவனோடு கூட நான் இருப்பேன். இதுதான் தேவன். அல்லேலூயா. ஆனால் இன்னைக்கு நம்ம எல்லாரும் தேவனோடு கூட இருக்கிறோமா, தேவனுடைய கற்பனைகளை கை கொள்கிறோமான்னு கேட்டால் இல்லவே இல்லை. இப்போ அம்மாத்த பண்ணிட்டு இருக்கிறோம், நடிக்கிறோம். உபவாசம் என்ற பேரில் உபவாசம் இருக்கிறோம், ஜெபம்ன்ற பேரில் ஜெபம் பண்ணுறோம். ஆராதனைக்கு வர்ற நான் பெண்டிகாஸ்காரன் சொல்லியே சபைக்கு வரோம். என்ன யூஸ்? எல்லாம் தம்பட்டம் அடிக்கிறது தான், ஒரு பிரயோஜனம் இல்லை. தேவன் சொல்றார், உன்னுடைய எண்ணங்கள் என்னுடைய எண்ணம் அல்ல. நீ என்ன நினைக்கிறியோ அதையெல்லாம் நான் நினைக்கிறது இல்லை. நான் ஒரு சம்பவத்தை நினைச்சு வச்சிருக்கிறேன், என் சம்பவத்துக்குள்ள நீ வந்த அப்படின்னா உன்னை நான் ஆசீர்வதிப்பேன். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆனால் ஒன்று புரிஞ்சுடுங்க, இங்கே பணம் கிடைக்கும், பேர் கிடைக்கும், புகழ் கிடைக்கும், ஆஸ்தி கிடைக்கும், அந்தஸ்து கிடைக்கும். இதெல்லாம் என்னுடைய தேவனுடைய ராஜ்யத்தை உனக்கு தராது. நீ உனக்குன்னு ஒரு இடத்தை இன்னைக்கு ஆயத்தப்படுத்திடு. நான் வேதனைப்படுவதற்காக ஒரு இடம், நான் என் தேவனுடைய தண்டனையை அனுபவிப்பதற்காக எனக்கு ஒரு இடத்தை தேவன் ஆயத்தப்படுத்தி இருக்கிறார். அதற்குள்ளே நான் கடந்து போவேன் என்கின்ற எண்ணத்திற்குள்ளே கடந்து வா. இல்லையா, ஆத்துமாவை நஷ்டப்படுத்துற நீ ஆத்துமாவை முதல்ல உயிர்ப்பிக்கப்பார். அல்லேலூயா. அது என்ன தடை வந்தாலும் சரி, என்ன இழந்தாலும் சரி, நீ ஆத்துமாவை நஷ்டப்படுத்தினது உண்டானால், அந்த நஷ்டம் உன் தலையெழுத்தை மாற்றுமானால், நீ மறுபடி ஆத்துமாவை தேவ சமூகத்தில் கொண்டு வரணும். முடியுமான்னு கேட்டால் முடியாது, அந்த சந்தர்ப்பம் இழந்துருவேன். எஸ், இதான் உண்மை. சந்தர்ப்பம் கிடைக்கவே கிடைக்காது. ஆனால் தேவன் உன்னை மன்னிக்கணும்னா ஆத்துமாவை மறுபடியும் தேவ சமூகத்துக்கு கொண்டு வரணும். கொண்டு வர முடியுமா? அந்த சந்தர்ப்பத்தில் தான் நீ அந்த ஆத்துமாவை கொன்றாயா என்று கேட்டால் இல்லை. இல்லை, நம்ம ஆத்துமாக்களை கொல்றது அப்படி இல்லை. இந்த ஆத்துமா இனிமேல் ஈடறக்கூடாது. இது எப்படி நாசம் பிடிச்சு போனாலும் பரவாயில்லை, நான் தப்பிக்கணும், என் குடும்பம் தப்பணும். இதானே உண்மை? ஆமாம், இதான் உண்மை. ஏன்னா சுயநலம், எல்லாம் சுயநலம். தேவன் சுயநலப்பட்டிருந்தால் உனக்காக அவர் அடிக்கப்பட்டிருக்க மாட்டார். உனக்காக அவர் இந்த பூமிக்கு மனிதனாய் கடந்து வந்திருக்க மாட்டார். உனக்காக தன்னை யாக பலியாக ஒப்புக் கொடுத்திருக்க மாட்டார். அவர் மரித்திருக்க மாட்டார். ஏன்? சுயநலம் இல்லாமல் உன்னை, புறஜாதியாகிய உன்னை ரட்சிக்க வேண்டும் என்பதற்காக உனக்கும் அவருக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை. அப்படி இருந்தும் உன்னை ரட்சிக்க தன் ஜீவனை கொடுத்த தேவன் உன்னை பார்த்து சொல்லுகிறார், நீ சுயநலம் இல்லாமல் என்னை நம்பியிரு. உனக்கு நான் என்ன செய்யணுமோ அதை செஞ்சுக்கிறேன். இதான் உண்மை. தேவனால கூடாத காரியம் ஒன்றும் இல்லைங்க. ஒரு காலத்தில் ஒரு ஊழியக்காரருடைய பிள்ளைக்கு கெட்டி கொடுக்க வழி இல்லை. அந்த பாஸ்டருக்கு எனக்கும் சொந்தமும் இல்லை, சொக்காலனும் இல்லை. தேவனுடைய ஆவியானவர் என்னிடத்தில் ஒரு காரியத்தை சொன்னார். உண்மை சொல்கிறேன், அந்த காரியத்தை கச்சிதமாக செஞ்சு முடிக்க பரலோகத்தின் தேவன் உதவி செய்தார். இதான் தேவன். தேவனால் கொடுக்கப்பட்ட கற்பத்தின் கனியை எந்த விதத்திலும் அவர் ஒரு நாளும் நஷ்டப்படுத்த மாட்டார். இதான் உண்மை. ஏன்? என் பிள்ளைகளை ஒரு காலத்தில் படிக்க வைக்க முடியாத அளவுக்கு நான் கஷ்டப்பட்ட போது எனக்கு கீழே ஊழியம் செய்கிற ஒரு சகோதரர் வந்து சொன்னார், சிஸ்டர், உங்க புருஷன் சரியில்லை, அவர்கிட்ட எவ்வளவு கிருபையை கடவுள் கொடுத்திருக்கிறார் தெரியுமா? இந்த கிருபைகளை எல்லாம் வைத்துவிட்டு பெத்த பிள்ளைய 1ஆம் கிளாஸ்ல சேர்க்கிறது கூட வழி இல்லாம வச்சிருக்கிறாரு. இது நியாயமா? என் பிள்ளைய நான் இங்கிலீஷ் மீடியத்தில் படிக்க வச்சுட்டேன். அதனால உங்க மாப்பிள்ளைகிட்ட சொல்லுங்க, கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ண சொல்லுங்க. இந்த வெட்டுக்கத்தி மாதிரி வெட்டிக்கிட்டே இருக்கக்கூடாது. இவர் அட்ஜஸ்ட் பண்ணினா மக்கள் காணிக்க கொடுப்பாங்க, மக்கள் பணம் கொடுப்பாங்க. இவர் இதையெல்லாம் விட்டுட்டு வெட்டிட்டு இருக்கிறாரு, எப்படிங்க வாழ்வீங்க? எங்கள் வீட்டம்மா நான் வந்த உடனே சொன்னாங்க, பரவாயில்ல, நல்லது, அவருக்கு தெரிஞ்சதை சொல்லியிருக்கிறாரு, நான் இப்படி தான் இருப்பேன். உண்மை சொல்கிறேன், எங்கள் மாமனார் பாறையில் கல் உடைப்பார், கல் கன்ற
அவர்கிட்ட வேலை செய்கிறதுக்கு ஒரு நாள் வந்தார். கொஞ்சம் யோசிக்கிறீங்களா? ஏன்? அவருடைய ஊழியம் அவரை விட்டு போய்விட்டது. எப்படிப்பட்ட ஊழியம் தெரியுமா? 60 அடி நீளம் 30 அடி அகலம் கொண்ட சபை. சபை முழுவதும் விசுவாசிகள் நிறைந்திருப்பார்கள். அந்த சபை அவரை விட்டு போயிடுச்சு. ஜனங்கள் போயிட்டாங்க. இன்னைக்கு அவருடைய நிலை என்ன தெரியுமா? காணோம். நானும் தேடி தேடி பார்க்கிறேன், காணோம். ஆனால் என் தேவன் இன்றைக்கு என்னை நிற்க வைத்திருக்கிறார். இப்போதான் என்னை உயர்த்துறார், இப்போதான் என்னை ஆசீர்வதிக்கிறார். நான் நேற்றைக்கு பட்ட கஷ்டத்தினுடைய பலனை பரலோகத்தின் தேவன் இன்றைக்கு எனக்கு கொடுத்து கொண்டிருக்கிறார். பட்ட கஷ்டத்தை கஷ்டம் என்று நினைக்கவில்லை, இது எனக்கு ஒரு பாடம் என்று நினைத்தேன். எனக்கு வந்த சோதனைகளை எல்லாம் எனக்கு ஒரு பாடமாக நான் கற்றுக்கொண்டேன். சும்மா வந்து கஷ்டப்படல, ஒன்றும் இல்லாமல் வந்து கஷ்டப்படல. நல்ல வேலையில் இருந்தேன், நல்ல சம்பளத்தில் இருந்தேன், விட்டுட்டு வந்து கஷ்டப்பட ஆரம்பித்தேன். அதை சந்தோஷமாக அனுபவித்தேன். கஷ்டத்தை இஷ்டப்பட்டு அனுபவிச்சேங்க. அதனால தான் அந்த தத்துவத்தை எழுதினேன். கஷ்டத்தை இஷ்டப்பட்டு பட்டா கஷ்டம் நீங்க இஷ்டம் போல வாழ்வதற்கு பரலோகத்தின் தேவன் உதவி செய்வார். அதை செய்து கொண்டிருக்கிறார். நல்லா புரிஞ்சுங்க. எந்த கஷ்டமானாலும் சரி, அந்த கஷ்டத்தை இஷ்டப்பட்டு படுறியா? இல்லையே. என்ன நினைக்கிற? இந்த கஷ்டத்திலிருந்து இப்ப தப்பிக்கிறதுக்கு யாரை வேணாலும் கொலை பண்ணணும், யாரை வேணாலும் நாசம் பண்ணணும், என்ன வேணாலும் செய்யணும். தேவன் உன் பக்கத்தில் இல்லை. அல்லேலூயா. தேவன் உன்னோடு கூட இருக்க மாட்டார். எந்த சூழ்நிலையில் இருக்க மாட்டார். எப்படி உன்னை ஆசீர்வதிப்பார்? உனக்கு இன்றைக்கு வரைக்கும் அந்த குற்றபோதம் இல்லையே. நான் இப்படி ஒரு ஆத்துமாவை கொன்றேன், ஒரு ஆத்துமா சாவதற்கு நான் காரணமாக இருந்தேன் என்கின்ற எண்ணம் இல்லாத போது எப்படி உன்னை ஆசீர்வதிப்பார்? எப்படி உன்னோடு கூட இருப்பார்? ஆனால் எசேக்கியா இந்த குற்ற உணர்வு தன்னில் கடந்து வந்து அவன் தேவனோடு கூட இருக்க ஆரம்பித்தான். தேவனுடைய கற்பனைகளை கைக்கொள்ள ஆரம்பித்தான். அப்படியானால் அவன் ஆத்துமாக்களை கொலை செய்ய முடியாது, தன் நம்பிக்கையை கொலை செய்ய முடியாது, தன்னுடைய ஆத்துமாவையே கொலை செய்ய முடியாது. அல்லேலூயா. இன்றைக்கு அநேகர் தன்னுடைய ஆத்துமாவை கொலை செய்கிறவர்களாக இருக்கிறோம். தன்னை சார்ந்தவருடைய ஆத்துமாக்களை கொலை செய்கிறவர்களாக இருக்கிறோம். குற்றபோதம் இன்னும் வராது. இவர் எல்லா நாளும் இப்படித்தான், இவர் இப்படித்தான் பேசுவார். என்ன செய்யறது, நம்ம அனுசரித்து தான் போகணும் அப்படின்னு இருப்போம். நம்ம பாஸ்டர் தானே இப்படி தான் சொல்லுவார். நான் உனக்கு வேண்டி பிரசங்கம் பண்ணல, நான் எனக்கு வேண்டி பிரசங்கம் பண்ணிட்டு இருக்கிறேன். அல்லேலூயா. நான் ஆத்துமாக்களை கொலை செய்யாதவனாய், என் ஆத்துமாவை நான் கொல்லாதவனாய் நான் வாழ வேண்டுமானால் என் செய்தி என்னை குத்த வேண்டும். என் மூலமாய் கொடுக்கிற வார்த்தைகள் முதலில் என்னை திருத்த வேண்டும். நான் அதுக்காக தான் பேசிக்கிட்டு இருக்கிறேன். நான் உங்களுக்காக பேசல. எங்க அப்பா பேச சொல்லியிருக்காரு, நான் பேசிக்கிட்டு இருக்கிறேன். அல்லேலூயா. வாசிங்க என்னாகமத்தினுடைய புஸ்தகம் 32வது அதிகாரம் 10-15 வரைக்கும். அதனாலேயா அந்நாளிலே கோபம் உண்டவராகி உத்தோமா என்னை பின்பற்றின எப்ரோனின் குமாரன் காலேபும் நூனின் குமாரன் யோசுவாவும் தவிர எகிப்திலிருந்து வந்தவர்கள் 20 வயது முதல் அதற்கு மேற்பட்ட மனிதர்கள் ஒருவரும் என்னை உத்தமமாய் பின்பற்றாதபடியால் அவர்கள் நான் ஆபிரகாமுக்கும் ஈசாக்குக்கும் யாக்கோபுக்கும் ஆணையிட்டு கொடுத்த தேசத்தை காண்பதில் என்று ஆணையிட்டிருக்கிறார். வாசிக்கப்பட்ட வேத பகுதியில் ஒரு பெரிய ரகசியத்தை சொல்றார். என்னை உத்தமமாய் பின்பற்றின காலேபையும் யோசுவாவை நான் பாதுகாப்பேன், ஆனால் என்னை பின்பற்றாத இந்த ஜனத்தை நான் கொலை செய்வேன். கொன்றார். அவாந்திர வெளியிலே ஒருவரை கூட தப்ப விடாதபடி அத்தனை பேரையும் கொன்றார். உன்னை கொல்லல் இல்லை, அதனால உனக்கு ஜால்ரா. நம்பிக்கை சும்மா இல்லை. மரணமே உன்னை சூழ்ந்து கொண்டாலும் உன் நம்பிக்கையில் நீ பங்கம் விளைவிக்க கூடாது. அல்லேலூயா. நான் உண்மை சொல்றேன். எந்த விதத்தில் உனக்கு ஆபத்து வந்தாலும் சரி, உன் ஆத்துமாவை கொல்ல வல்லவருக்கே நீ பயப்பட வேண்டும் என்பது தேவனுடைய சட்டம். ஆனா நீ மனுஷனை நம்பி மனுஷருடைய கிரியைகளின் நிமித்தமாக நீ உன் ஆத்துமாவை கெடுத்து விடுகிறாய். மனுஷருடைய இச்சைக்கு அகப்பட்டு, மனுஷருடைய ஆசைகளுக்கு அகப்பட்டு, மனுஷருடைய எண்ணங்களுக்கு நம்மை ஈடுபடுத்தி நாம் தேவ சமூகத்தில் ஆத்துமாவை கொலை செய்து கொண்டிருக்கிறோம். அல்லேலூயா. 2 நாளாகமத்தினுடைய புஸ்தகம் 25வது அதிகாரம் அதனுடைய 27வது வசனத்தை வாசிங்க.
அமெத்சியா யாவை விட்டு பின்வாங்கின காலம் முதற்கொண்டு ஆமென். எருசலேமில் இருந்தவர்கள் அவனுக்கு விரோதமாக கட்டுப்பாடு பண்ணி கொண்டார்கள். ஆமென். அது நிமித்தம் அவன் லாகீசுக்கு ஓடி போனான். ஆனாலும் அவன் பிறகு ஆமென். லாகீசு மனுஷரை விடல. அனுப்பினார்கள். அவர்கள் அங்கே அவனை கொன்று போட்டார்கள். இவ்வளவுதான். என் தேவன் சும்மா இருக்க மாட்டார். நீ ஒளிச்சு ஓடலாம், ஓடுற இடத்துல உனக்கு சத்ருவை உருவாக்குவார். என் தேவன் அதுதான். ஏன்னா நீ தேவ சமூகத்தில் இல்லை. நமக்கு இன்னைக்கு வார்த்தை தெரியாதுங்க, வேதத்தினுடைய வெளிப்பாடு தெரியாது, வேதத்தினுடைய ஆழம் புரியல. ஆனபடியினால் நாம் இன்னைக்கு தேவனை ஏமாற்றிக்கிட்டு இருக்கிறோம், சபையை ஏமாற்றுகிறோம், ஆசாரியை ஏமாற்றுகிறோம் என்று சொல்ற எண்ணத்தில் நாம் திமிர்வாதமாக இருக்கிறோம். குற்றபோதம் இல்லை. தேவன் சொல்றாரு, விரோதியை நான் எழுப்புவேன், சத்ருவை எழுப்புவேன், ஒரு நாள் உன்னை நான் கொன்று போடுவேன். எப்படி? தேவன் சும்மா விளையாடுறதுக்கா இருக்காரு? அல்லேலூயா. இப்ப தேவனை விட்டு பின்வாங்குகிற, தேவனோடு கூட இல்லாத பிள்ளைகளுக்கு இவ்வளவு பெரிய தண்டனை கொடுக்கிற தேவன், தேவனுடைய கற்பனைகளை கைக்கொள்வாயா என்று சொல்லி உன்னையும் என்னையும் பார்த்து கேட்கிறார். அல்லேலூயா. வாசிங்க ரோமருடைய புஸ்தகம் 13வது அதிகாரம் அதனுடைய 9வது வசனத்தை. எப்படி என்றால், விபச்சாரம் செய்யாதிருப்பாயாக, ஆமென், கொலை செய்யாதிருப்பாயாக, ஆமென், களவு செய்யாதிருப்பாயாக, பொய் சாட்சி சொல்லாதிருப்பாயாக, ஆமென், இச்சியாதிருப்பாயாக, ஆமென் என்கிற இந்த கற்பனைகளும் வேற எந்த கற்பனையும், ஆமென், உன்னிடத்தில் நீ அன்பு கூறுகிறது போல, உன்னிடத்தில் நீ அன்பு கூறுவது போல பிறனிடத்திலும் அன்பு கூறுவாயாக என்கிற, பிறனிடத்திலும் அன்பு கூறுவாயாக என்கிற ஒரே வார்த்தையிலே தொகையாய் அடங்கி இருக்கிறது. ஆமென். அல்லேலூயா. அன்பு செஞ்ச ஆத்துமாக்களுக்கு விரோதமாக எழும்ப முடியுமா? இல்லையே. அவன் யாரா சத்ருவா இருக்கட்டுமே, அந்த ஆத்துமாவுக்கு விரோதமாக நம்ம எழும்ப முடியுமா? ஏன்னா கற்பனைகளில் பிரதான கற்பனை, உன்னை நீ நேசிக்கிறது போல பிறரை நேசிக்க வேண்டும். அன்பு. இந்த அன்பு உண்மையிலேயே ஒருத்தன்ட்ட இருக்குது அப்படின்னா அது மாயமற்றதாக இருக்கும். அல்லேலூயா. ஏன்னா எனக்கு தெரிஞ்சு 1 தீமோத்தேயுடைய புஸ்தகம் நினைக்கிறேன் 1வது அதிகாரம் 5-6 நினைக்கிறேன். கற்பனையின் பொருள் என்ன? ஆமென், ஆமென், ஆமென். கற்பனையின் பொருள் என்னவெனில், சுத்தமான இருதயத்திலும் நல் மனசாட்சியிலும், ஆமென், மாயமற்ற விசுவாசத்திலும் பிறக்கும் அன்பே. அப்ப அன்புன்னு நடிக்கிறியே, அந்த அன்பு எப்படிப்பட்டதா இருக்கணும்னு தெரியுமா? இருக்குதா இந்த அன்பு? இந்த அன்பு இருக்குதா? அன்பு இருக்குது வேலைட்டிங். ஆமென். எனக்கு இந்த பிள்ளையை பார்த்தா நல்லா பிடிக்கும். பிள்ளை மக்களே, நான் நல்லா ஒன்று நேசிப்பேன் பார்க்கல, நீ நல்ல பிள்ளை மக்களே சொல்லலாம். ஆனால் பின்னாடி போயிட்டு வேட்டு வைக்கிறதெல்லாம் அன்பு, பின்னாடி போய் வித்தியாசமாக யோசிக்கிறதெல்லாம் அன்பு. அன்பு எப்படிப்பட்டது? வேதம் சொல்லுது, சுத்த இருதயத்திலும் நல் மனசாட்சியிலும் மாயமற்ற விசுவாசத்திலும் பிறக்கும் அன்பே. இந்த 3 இருக்குதா ஓ அன்புல? இல்லாத அன்பு அது தேவ அன்பு இல்லை. இல்லை. ஆனால் அன்பு இருக்கிற மாதிரி நடிச்சுக்கிட்டு இருக்கிறோம். இன்னைக்கு வாழ்க்கையே சூனியம். இதான் உண்மை. யாரையெல்லாம் எப்படியெல்லாம் ஏமாற்றலாம், நான் நல்லா இருக்கிறதுக்கு யாரையெல்லாம் எப்படி ஏமாற்றலாம், எவ்வளோ பொய் சொல்லலாம். எல்லா பொய்யையும் சொல்லி எல்லா ஏமாற்று வித்தைகளையும் காமிச்சு அவங்ககிட்ட இருந்து உதவியை வாங்கிடணும். ஒரு உண்மையை மறைக்க 1000 பொய் சொல்லணும். எல்லாரும் என்ன செய்வாங்கன்னா, ஒரு கல்யாணம் கட்டுறதுக்கு 1000 பொய் சொல்லுவான்னு சொல்லுவாங்க. அப்படித்தானே பழக்கம். ஆமாம், ஒரு கல்யாணத்தை கட்டுறதுக்கு 1000 பொய் சொல்லியாவது ஒரு கல்யாணத்தை கட்டுறோம்னு நினைக்குவாங்க. இப்படி தான் நடந்துக்கிட்டு இருக்குது இன்னைக்கு. ஆனால் இங்கே ஒரு உண்மையை மறைக்கிறதுக்கு 1000 பொய்யை சொல்கிறாங்க. ஏன்னா தன்னை பரிசுத்தவனாக காட்டணுமா, தன்னை உண்மை உள்ளவனாய் காட்டணுமா, தான் நீதி உள்ளவனாக தெரியணுமா. என்னையா வாழ்க்கை இது? இதை கற்றுக் கொடுக்கத்தான் பரலோகத்தின் தேவன், அண்ட சராசரங்களை சிருஷ்டித்த தேவன் இந்த உலகத்தில் உனக்கு மாதிரியை காண்பிக்க மனிதனாய் கடந்து வந்தாரா? இல்லை. அல்லேலூயா. பிரசங்கியுடைய புஸ்தகம் 8வது அதிகாரம் 5வது வசனத்தை வாசிக்கிற போது, கற்பனையை கைக்கொள்ளுகிறவன், நல்ல கேட்டீங்க இந்த வசனத்தை, இதுதான் உங்களுக்கு ஆணி வேறு. கற்பனையை கைக்கொள்ளுகிறவனுக்கு ஒரு தீங்கையும் அறியான். அப்பா, ஞானியின் இருதயம் ஆமென், காலத்தையும் நியாயத்தையும் அறியும். நல்லா புரிஞ்சிடுங்க. கற்பனை கைக்கொள்ளுகிறவனுக்கு ஒரு தீங்கையும் அவன் அறிய மாட்டான், அவனுக்கு சேதம் வராது. நீ கற்பனையை கைக்கொள்ளல, அதனால என்ன செய்யற? வாழணும்ல, அதுக்காக 1000 பொய்ய சொல்ற. இதல்ல வாழ்க்கை. வாழ்க்கை மாறணும்.
எனக்கு தேவன் எல்லாவற்றையும் எனக்கு செய்வார் என்கின்ற நம்பிக்கை தேவன் மேல வரணும். சத்தத்தை கேட்கிற நீங்க நினைக்கணும், என் தேவனால் எனக்கு எல்லாம் ஆகும். ஆனா நான் செய்ய வேண்டியது தேவனோடு கூட இருந்து தேவனுடைய கற்பனைகளை கைக்கொள்வேன். இவ்வளவுதான் நம்ம செய்யணும். தேவனுடைய கற்பனைகளை நான் கைக்கொள்வேன். தேவன் எனக்கு எல்லாம் செய்வார். நம்பிக்கை வருமானு கேட்டால் கண்டிப்பா வரும். ஏன்னா தேவன் செய்து கொண்டிருக்கிறார். அவருடைய ஜனத்திற்கு அவர் எப்படி போஷித்தார் என்று சொல்லிட்டு கொஞ்சம் வேதத்தை திறந்து வாசிச்சு பாருங்க. செங்கடலை இரண்டாக பிளந்தார், கட்டாந்தரையாக்கி கட்டாந்தரையில் நடக்க பண்ணினார். எவ்வளவு பெரிய அதிசயம்! வானத்திலிருந்து மன்னாவை பொழிய பண்ணினார். தன்னுடைய பிரயாண தூரத்திற்கு விரோதமாக இருக்கிற அத்தனை ராஜ்யங்களை அழித்து ஓடித்தார். எப்படி? இதுதான் என் தேவன். ஏங்க அது இல்லைங்க, உங்க கண்ணு முன்னால் நடந்த ஒரு சம்பவம். 1946-47 நினைக்கிறேன். இஸ்ரவேல் தனக்கென்று ஒரு சொந்த ராஜ்யத்தை கொடுத்தது. அந்த பாலைவனம் ஃபுல்லா அந்த இடத்துல இஸ்ரவேல் தன்னுடைய ஆட்சியை நிறுவுறதுக்கு பார்க்குறாங்க. மக்கள் எல்லாம் கூடுறாங்க. கரெக்டாக 48 மணி நேரம். நல்லா புரிஞ்சுக்கிடுங்க. படை தளபதி இருக்கானான்னு கேட்டால் இல்லை, ஆயுதங்கள் இருக்கான்னு கேட்டால் இல்லை, யுத்த வீரர்கள் இருக்காங்களான்னு கேட்டால் இல்லை. ஆனால் 48 மணி நேரத்திற்குள்ளாக 3 நாடுகள் இஸ்ரவேல் தேசத்தை அழிப்பதற்காக முயற்சி செய்தார்கள். என் தேவன் அவர்களோடு கூட இருந்து இன்றைக்கு வரைக்கும் அவர்களை உயர்த்தி கொண்டிருக்கிறார், அவர்களை ஆசீர்வதித்து நடத்தி கொண்டிருக்கிறார். சத்துருக்கள் மத்தியில் ஒரு பந்தியை ஆயத்தப்படுத்தி அவர்களை உயர்த்துகிறார். என் தேவனுடைய கிரி அவ்வளவு பெருசா இருக்கு. யோசிக்கிறியா? கைவிடப்பட்ட ஜனத்திற்கே இந்த ஆசீர்வாதம் என்று சொன்னால் கைபிடித்து நடத்துகிற உன்னையும் என்னையும் எப்படி ஆசீர்வதிப்பார்? அவர்கள் ஒலிவமர கிளைகள், நான் காட்டொலி மரம், மரத்தின் கிளை. என்னை எடுத்து இப்போது ஒலிவோ கிளையோடு கூட ஒட்ட வைத்திருக்கிறார். இப்போ காட்டொலிவ மரமாக இருந்த நான் ஒலிவோ கிளையாக மாற்றப்பட்டிருக்கிறேன். அப்ப எனக்கு என்னெல்லாம் செய்யணும்? எந்த அளவுக்கு என்னை ஆசீர்வதிக்கணும்? அவர் ஆசீர்வதிப்பார். அவர் உன்னை உயர்த்துவார். அவர் உன்னோடு கூட இருப்பார். எப்ப? நீ கற்பனைகளை கை கொண்டால். கை கொள்ள மாட்டியே. அல்லேலூயா. நீதிமொழியின் புஸ்தகம் 13வது அதிகாரம் 13வது வசனத்தை வாசிக்கிற போது, கற்பனைக்கு பயப்படுகிறவன் திருவசனத்தை அவமதிக்கிறவன் நாசம் அடைவான், கற்பனைக்கு பயப்படுகிறவனோ பலன் அடைவான். கற்பனைக்கு பயப்படுகிறவன் பலன் அடைவான். இவ்வளவுதான் கான்செப்ட். முதல்ல சொன்னார், கற்பனையை கை கொள்கிறவன் ஒரு தீங்கையும் அனுபவிக்க மாட்டான். இப்ப சொல்றார், கற்பனைக்கு பயப்படுகிறவன் பலன் அடைவான். அல்லேலூயா. மத்தேயுவின் புஸ்தகம் 19வது அதிகாரம் 17வது வசனத்தை வாசிக்கிற போது, அதற்கு அவர், நீ என்னை நல்லவன் என்று சொல்வானேன். ஆமென். தேவன் ஒருவர் தவிர நல்லவன் ஒருவனும் இல்லை. நீ ஜீவனில் பிரவேசிக்க நல்ல கேளுங்க, நீ ஜீவனில் பிரவேசிக்க விரும்பினால் கற்பனைகளை கைக்கொள். அவ்வளவுதான். தேவன் இதைத்தான் விரும்புகிறார். எசேக்கியா கை கொண்டான், அவனை ஆசீர்வதித்தார், அவனை உயர்த்தினார். நீ கை கொள்ளல, அதனால தான் உனக்கு இந்த பிரச்சனை. இப்போது உன்னிடத்தில் இருக்கிற பிரச்சனைகள் அத்தனையும் நீ தேவனோடு கூட இல்லை, தேவனுடைய கற்பனைகளை கை கொள்ள ஆனபடியினால் உனக்கு இருக்கிற பிரச்சனைகள் பெரிதாக இருக்கிறது. உன்னை நீ என்றைக்கு மாற்றிக்கொள்வாயோ அன்றைக்கு உன்னுடைய பிரச்சனைகள் மாறிக்கொண்டே இருக்கும். அல்லேலூயா. அடுத்தபடியாக 2 ராஜாக்களுடைய புஸ்தகம் 18வது அதிகாரம் 4வது வசனத்தை வாசித்தீங்கன்னா, எசேக்கியா என்ன செய்யறான்னு சொல்லி வாசிக்கலாம். அவன் மேடைகளை அகற்றி சிலைகளை தகர்த்து விக்கிரக தோப்புகளை வெட்டி மோசே பண்ணியிருந்த வெண்கல சர்ப்பத்தை உடைத்து போட்டார். அந்நாள் மட்டும் இஸ்ரவேல் புத்திரர் அதற்கு தூபம் காட்டி வந்தார்கள். அதற்கு நிகுஸ்தான் என்று பெயரிட்டான். நல்ல பெயர் கேளுங்க. இப்ப சிலை வழிபாட்டை தான் அவன் வெறுத்தான் அப்படின்னு சொல்லணும். ஐயோ, நாங்கெல்லாம் சிலை வழிபாடை செய்யலையே. நல்ல பிள்ளைங்க. எப்படி? நம்ம எல்லாம் சிலை வழிபாடு செய்யல, உண்மைதான். ஆனா இந்த சிலை வழிபாட்டை விடவும் மோசமான கிரியைகள் உன்னிடத்தில் இருக்கிறது. உன்னுடைய எண்ணங்கள் உன்னை விடவும் தூரமாக கடந்து போய் கொண்டிருக்கிறது. உன்னுடைய மாம்சத்தினுடைய இச்சைகள் உன்னை அடக்கி கொண்டிருக்கிறது.
நல்லா புரிஞ்சுடுங்க. நீங்கள் தேவ சமூகத்தில் இல்லாதபடிக்கு உன்னுடைய மாம்சத்தினுடைய இச்சைகள் உன்னை அடக்கி கொண்டு இருக்கிறது. கட்டுப்பாட்டில் நிற்க முடியலைங்க. நிறைய பேர் சொல்கிறாங்க, என்ன செய்கிறது, நான் என்னதான் நினச்சாலும் முடியல பாஸ்டர். இல்லை நீ இப்படி செய்யுது சரியா, அதெல்லாம் பண்ணி பார்த்தேன் பாஸ்டர், ஆனால் ஒன்றும் முடியல. நான் என்ன பண்ணுறது? நானும் மனுஷன் தானே. மனுஷனாயிரு. மனுஷன் என்றால் யார் தெரியுமா? மண். நீ மண்ணாயிரு, எனக்கு என்ன காணும். ஆனால் நான் மண் இல்லை. நான் ஒரு நாள் மனுஷனாக இருந்தேன். ஆடுற ஆட்டமெல்லாம் ஆடி தொலைச்சேன். ஒரு நபர் இந்த செய்தியை கேட்பார் சென்னையில். அவர் என்ன புதுசாக தொடர்பு கொண்டு சத்தியத்தை கேட்டுட்டு இருக்கிறாரு. அவர் எனக்கு சொல்கிறாரு, ஐயா நீங்களும் எங்கள் மாமாவும் ஒன்றா இருந்தீங்களோ? அவர் அப்படி தான் சொல்கிறாரு. உங்களை எங்கள் மாமாவுக்கு நல்லா தெரியுது, உங்கள் வயசு தான், ஆனால் நான் சின்ன பையன். ஆனால் உங்களை பற்றி அவருக்கு நல்லா தெரியுது. உங்கள் ஃபோட்டோவை பார்த்தோன்னு சொல்கிறாரு, ஏய் இவன் கலிஸ்து இல்லை அப்படின்றாரு. ஐயா எப்படி உங்கள் அனுபவம் எப்படி? நீங்கள் நல்லா பேசுகிறீங்க ஐயா, உங்கள் சத்தியம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குது. ஆனால் இதுதான் சத்தியம். எப்படி ஒரு காலத்தில் மோசமாக எல்லார் மத்தியிலும் இருந்தீங்களோ இப்பவும் மோசமாக தான் இருக்கிறீங்க. எப்படி பிரதர் அப்படின்னு. அன்னைக்கு சென்னை பட்டணத்தில் ஒரு கூட்டம் பேர் உங்களை மோசமாகவே சொல்லிட்டு இருப்பான். இன்னைக்கு இது தமிழ்நாடு மொத்தம் சொல்கிறான் மோசம்னு. ஏன்? இவன் ஏசுனார நம்பல, இவன் கிறிஸ்தவன் இல்லை, இவனுக்கும் கிறிஸ்தவத்துக்கும் சம்பந்தம் இல்லைன்றாங்க பாஸ்டர். நான் உங்களை பற்றி சொன்ன நேரம் அப்படி தான் சொல்கிறாங்க. ஆனால் எனக்கு உங்கள் சத்தியம் பிடிச்சிருக்குது. பிரேசியாசுவா எனக்கு அது போதுமே. உனக்கு பிடிச்சிருக்குல்ல, நீ அதி சீக்கிரமாக வருவாருன்னு நினைக்கிறேங்க, யாவுக்கு சித்தமானால். ஆனால் அவர் சொல்லலை, இல்லை நான் இன்னும் நிறைய அறியணும், அறிஞ்ச பிறகு தான் வருவேன்னு தான் சொல்லியிருக்கிறாரு. ஆனால் தேவன் கொண்டு வரலாம், அது அவருடைய கையில் இருக்குது. எப்படி என்ன சொல்கிறார் தெரியுமா? நீ அன்னைக்கு இங்கே இருந்த மெட்ராஸில் இருந்த நேரம் மோசமாக தான் இருந்த, இன்னைக்கும் மோசமாக தான் இருக்கிறீங்க. யாரும் உங்களை ஏற்றுக்க மாட்டேங்கிறாங்க. இல்லை, அடுத்து ஒரு கேள்வி கேட்டார், சூப்பராக இருந்துச்சு. பாஸ்டர் உங்கள் மனைவி பிள்ளைகளெல்லாம் உங்களை ஏற்றுக்கிறாங்களா? நான் சொன்னேன் எதுக்கு? இல்லை இந்த சத்தியத்தை அவங்க ஏற்றுக்கிறாங்களா? ஏற்றுக்கிறாங்க ஐயா. பையங்க 2 பேரும் பேசுவாங்க, என் மனைவி பேசுவாங்க, செய்தி கொடுக்குறாங்க. பரவாயில்ல, குடும்பத்தை முதல்ல சத்தியத்துக்குள்ளே கொண்டு வந்துட்டீங்களா, அது போதும். பிரைசியாசுவா, நாம் எங்கே இருக்கிறோம்? நாம் எங்கே இருக்கிறோம்? அல்லேலூயா. உங்களுக்கு புரியல? நாம நம்மளை மீறி இன்னொரு கிரியைகளுக்குள்ள கடந்து போயிட்டு இருக்கிறோம். அதனால தான் தேவனுக்கு நம்மளை பிடிக்கல. தேவனை நேசிக்க வேண்டிய நீங்க மனுஷனை நேசிக்கிறீங்க. தெரியுமா உங்களுக்கு? இது எவ்வளவு பெரிய பாவம் தெரியுமா? தேவன் இருக்க வேண்டிய இடத்துல மனுஷனை கொண்டு வந்து வச்சிருக்கிறீங்க. நாசியில் சோசமுள்ள மனுஷனை நம்பாத அப்படின்னு சொல்றார். ஆனா நீ நம்பிட்டு இருப்ப. எதுக்கு? சில்லறை காசுக்கு வேண்டி, சில்லறை மரியாதைக்கு வேண்டி, சில்லறை பாவத்துக்கு வேண்டி. நான் சொல்றது புரியலையா? மனுஷனை நம்புறதுக்கு காரணம் இந்த 3 தான். ஆமென். இதை விட்டு வெளியில வா. நான் உனக்கு என்ன செய்கிறேன்னா, வார்த்தையிலிருந்து வெளியில் வரேன், செய்தியிலிருந்து வெளியில் வந்து சொல்கிறேன். நீ கற்பனைகளை கை கொண்டு யாவாகிய யாஸ்வமேஷோடு 3 மாதம் இரு. 3 மாதம் எண்ணி 90 நாள் உண்மையாக இருந்து பார். உனக்கு வேண்டிய காரியத்தை செய்யலை அப்படின்னா இந்த தேவனை பொய்ன்றேன். நான் சொல்கிறேன் பொய். என் தேவன் அதற்கான சந்தர்ப்பத்தை உனக்கு தரமாட்டார், தரவே மாட்டார். அல்லேலூயா. முடிஞ்சா ஒரு நாள் 3.5 மணி நேரம் உட்கார்ந்து முழு இருதயத்தோட முழு ஆத்மாவோட ஒரு நாள் ஜெபம் பண்ணிப்பாரு. அதில் கிடைக்கிற வித்தியாசம் என்னன்னு தெரியும். செய்ய மாட்டேன், பிசாசு ஒன்ன விடாது. ஏன்னா நீ பிசாசுக்கு பிசாசா இருக்கிற. நான் அதைத்தானே சொல்லிட்டு இருக்கிறேன். பிசாசுகளுக்கு நீ பிசாசா இருக்கிறாய். ஆனபடியினால் நீ தேவனை தேட மாட்டாய், தேவ சத்தத்திற்கு செவி கொடுக்க மாட்டாய், தேவனுடைய மன விருப்பத்தை நிறைவேற்ற மாட்டாய். ஆனால் எனக்கு விடுதலை வேண்டும் என்று கேட்பாய். இதான் இன்னைக்கு இல்ல. தேவன் ஒன்னிலை என்ன விரும்புகிறாரோ அது நீ செய்யணும். அல்லேலூயா, அல்லேலூயா. லேவியராகமம் 26வது அதிகாரம் 1வது வசனம். நீங்கள் உங்களுக்கு விக்கிரகங்களையும் சுரூபங்களையும் உண்டாக்காமலும் உங்களுக்கு சிலையை நிறுத்தாமலும் சித்திரம் தீர்ந்த கல்லை நமஸ்கரிக்கும் பொருட்டு உங்கள் தேசத்தில் வைக்காமல் இருப்பீர்களாக. நான் உங்கள் தேவனாகியா. பாத்தீங்களா என்ன சொல்றாரு? எந்த கல்லையும் தேடக்கூடாது. ஆனால்
கல்லுனா என்னன்னு தெரியுமா? கல்லுனா கருங்கல்ல சொல்லல, சிமெண்ட் கல்ல சொல்லல, ஏன் செங்கல்ல சொல்லல, கல்லாகிய மனிதர்களை சொல்லுகிறார். அல்லேலூயா. இந்த கல்லுக்கு தான் நீ வர்ணம் பூசிட்டு இருக்கிற, அவனுக்கு சாதகமா பேசிட்டு இருப்ப, அவனுக்கு சாதகமா செஞ்சிட்டு இருப்ப, அதனால அவன் உன்மேல் இரக்கப்படுகிறான். இந்த இரக்கம் தேவனால் வந்ததல்ல. பொய் பித்தலாட்டத்தினுடைய ஊடாய் மனுஷனுடைய அன்பை சம்பாதித்துக் கொண்டிருக்கிற உனக்கு தேவன் கொடுக்கிற ஆசீர்வாதம் அது அல்ல. அல்லேலூயா. அதனால தான் சொல்றாரு, சிலை வழிபாடு செய்யாத. மோசே உண்டாக்கின அந்த வெண்கல சர்ப்பத்தை கூட நான் உடைத்து போட்டிருக்கிறேன் என்று சொல்றார். தேவனால் உண்டாக்கப்பட்டது அது. அது ஒரு நாள் விக்கிரக பொருளாக மாறிவிட்டது. எதுக்கு அந்த வெண்கல சிலையை உண்டு பண்ணார் தெரியுமா உங்களுக்கு? கொள்ளிவாய் சர்ப்பத்தால் கடித்து மரண அவஸ்தைக்கு போகிறவர்கள் இந்த வெண்கல சர்ப்பத்தை நோக்கி பார்த்தால் அவர்கள் உயிர் பிழைப்பார்கள் என்கின்ற ஒரு விடுதலையை அந்த சிலைக்கு கொடுத்தார். அந்த கொள்ளிவாய் சர்ப்பம் தீண்டப்பட்டவர்களுக்கு மட்டும் விடுதலைக்கு ஒரு காரியத்தை கொடுத்தார். ஆனா இப்போ எல்லாருமே நமஸ்கரிக்க ஆரம்பிச்சிட்டாங்க, எல்லாருமே தொழுது கொள்ள ஆரம்பிச்சிட்டாங்க. இதுதான் இன்னைக்கு நடந்துகிட்டு இருக்குது. அல்லேலூயா. எல்லா மனுஷனும் தன்னை ஏமாத்தி தேவனை ஏமாத்தி தேவ சமூகத்துக்கு புறம்பாக போகிறதற்கு இதுதான் மூல காரணம். அல்லேலூயா. அடுத்து எசேக்கியா ஒரு காரியத்தை செஞ்சான். 2 நாளாகமத்துடைய புஸ்தகம் 29வது அதிகாரம் 3-5 வரைக்கும் கொஞ்சம் சீக்கிரமா வாசிங்க. அவன் தன் ராஜ்யபாரத்தின் 1ஆம் வருஷம் 1ஆம் மாதத்தில் யாவுடைய ஆலயத்தின் கதவுகளை திறந்து அவைகளை பழுது பார்த்து ஆசாரியரையும் லேவியரையும் அழைத்து வந்து அவர்களை கிழக்கு வீதிகளை கூடிவர செய்து அவர்களை நோக்கி, லேவியரை கேளுங்கள், நீங்கள் இப்போது உங்களை பரிசுத்தம் பண்ணிக்கொண்டு உங்கள் பிதாக்களின் தேவனாகிய யாவுடைய ஆலயத்தை பரிசுத்தம் பண்ணி உங்கள் தேவனுடைய யாவாகிய யாசோமேசியாவுடைய ஆலயத்தை பரிசுத்தம் பண்ணி அசுத்தமானதை பரிசுத்த ஸ்தலத்திலிருந்து வெளியே கொண்டு போங்கள். அசுத்தமானதை எல்லாம் பரிசுத்த ஸ்தலத்தை விட்டு வெளியே கொண்டு போகணும்னு சொல்லிட்டு திட்டம் போட்டாச்சு. இருக்குதா உனட்ட? பரிசுத்த ஸ்தலமாகிய இருதயத்திற்குள், தேவன் வாசம் பண்ணுகிற ஆலயமாகிய இருதயத்திற்குள் அசுத்தங்களை சுமந்து கொண்டிருக்கிறியே, கேவலம் அல்ல? கேட்டா நானும் தேவனுடைய பிள்ளை என்ற, நான் தேவனுடைய நாமத்தை தரித்திருக்கிறேன், தேவனுடைய ஆவியை பெற்றிருக்கிறேன், என்னில் தேவனுடைய நாம மகிமைப்பட்டுக் கொண்டிருக்கிறேன் சொல்ற இல்ல. அபத்தம், பொய், பித்தலாட்டம். நீ தேவனை வஞ்சிக்கிற. அசுத்தமானதை எல்லாம் இருதயத்தில் சுமந்து கொண்டு நானும் தேவனுடைய பிள்ளை என்று சொல்லுகிறாய். மத்தேயு சுவிசேஷம் 21வது அதிகாரம் 12-13 வாசிக்கிற போது, யாஷுவா தேவாலயத்திலே பிரவேசித்து ஆலயத்திலே விற்கிறவர்களும் கொள்ளுகிறவர்களும் ஆகிய யாவரையும் வெளியே துரத்தி காசுக்காருடைய பலகைகளையும் புறா விற்கிறவர்களின் ஆசனங்களையும் கவிழ்த்து, என்னுடைய வீடு ஜெப வீடு எனப்படும் என்று, என்னுடைய வீடு ஜெப வீடு, இங்க அசுத்தம் இருக்க கூடாது, நீங்களோ அதை கள்ளர் குகை ஆக்கினீர்கள். அசுத்தத்தினால் நீ இந்த ஆலயத்தை கள்ளர் குகையாக்கி கொண்டிருக்கிறாய். ஞாபகம் வச்சுக்கிடுங்க. நாம தான் நம்முடைய இருதயத்தை கள்ளர் குகையாக்கி கொண்டிருக்கிறோம். தேவன் வாசம் பண்ணக்கூடிய பரிசுத்தமான இடமாக வைக்க வேண்டிய இந்த ஆலயத்தை கள்ளர் குகையாக்கி கொண்டிருக்கிறீர்கள். அப்படியானால் தேவன் எப்படி உங்களுக்குள்ளே இருப்பார்? கள்ளர்களுக்கு சொந்தமான பிசாசானவன் உங்களுக்குள் இருப்பான். அல்லேலூயா. ஏன்னா 1 கொரிந்தியருடைய புஸ்தகம் 3வது அதிகாரம் 16வது வசனமா, நீங்கள் தேவனுடைய ஆலயமாய் இருக்கிறீர்கள் என்றும், நீங்கள் தேவனுடைய ஆலயமாய் இருக்கிறீர்கள் என்றும், தேவனுடைய ஆவி உங்களில் வாசமாய் இருக்கிறார் என்றும், தேவனுடைய ஆவி உங்களில் வாசமாய் இருக்கிறது என்றும் அறியாதிருக்கிறீர்களா? ஒருவன் தேவனுடைய ஆலயத்தை கெடுத்தால் அவனை தேவன் கெடுப்பார். வார்த்தை கொடுத்துட்டார்ல. இதுவரைக்கும் உனக்கு தெரியாதுன்னா இன்னைக்கு நம்பு. நீ தேவனுடைய ஆலயமாகிய உன்னுடைய இருதயத்தை நீ கெடுத்தால் தேவன் உன்னை கெடுப்பார். இதுதான் பிரச்சனை. ஏன் நமக்கு பிரச்சனைகள் மேல் பிரச்சனை வருது அப்படின்னா, போராட்டத்தின் மேல் போராட்டம் ஏன் வருது அப்படின்னா, தேவன் வாசம் பண்ணுகிற இருதயத்தை இன்னைக்கு அசுசிப்படுத்தி இருக்கிறோம். இங்க தேவன் இல்ல, பிசாசு இருக்கிறான், பிசாசுடைய பாவக்கிரியைகள் இருக்கு. ஆனபடியினால் தேவன் நம்மை ஒப்பு கொடுத்திருக்கிறார். என்ன வேணாலும் செய், நான் கண்டுக்க மாட்டேன், பரவாயில்ல. உண்மை ஒன்று சொல்றேனே, தேவனால் விடப்பட்ட ஒரு பொல்லாத ஆவி
ஒருவனை கலங்கடித்தது என்கின்ற சத்தம் உங்களுக்கு புரியல? எப்படி இருக்கும் கொஞ்சம் யோசித்து பார்த்தீங்களா? உன் வாழ்க்கையில் நிம்மதி இல்லை, உன் வாழ்க்கையில் சந்தோஷம் இல்லை அப்படின்னா நீ மனம் திரும்பணும். செஞ்ச பாவம் எதுவாக இருந்தாலும் பாவத்தை தேவ சமூகத்தில் அறிக்கை பண்ணி மனம் திரும்பினால் தேவன் உன்னுடைய பிரச்சனையிலிருந்து, உன்னுடைய போராட்டத்திலிருந்து, உன்னுடைய மனவேதனையிலிருந்து, உன்னுடைய கள்ளர் குகையை பரிசுத்தப்படுத்த தேவன் வல்லமையுள்ள தேவனாக இருக்கிறார். ஆனால் நம்ம ஒப்பு கொடுக்கறது இல்லையே. ஆனால் எசேக்கியா அப்படி இல்லை. ஒரே ஒரு வசனம் கூட வாசிங்க. 2 நாளாகமத்துடைய புஸ்தகம் 31வது அதிகாரம் 2-5 வரைக்கும் சீக்கிரம். இவையெல்லாம் முடிந்த பின்பு வந்திருந்த இஸ்ரவேல் எல்லாரும் ஆமென். யூதாவின் பட்டணங்களுக்கு புறப்பட்டு போய் யூதா பென்யமீன் எங்கும் எப்ராமிலும் மனசேலோடும் உண்டான சிலைகளை உடைத்து விக்கிர தோப்புகளை வெட்டி மேடைகளையும் பீடங்களையும் இடித்து அவைகளை எல்லாம் தகர்த்து போட்டார்கள். பின்பு இஸ்ரவேல் புத்திரர் எல்லாரும் அவரவர் தங்கள் ஊர்களில் இருக்கிற தங்கள் காணியாட்சிக்கு திரும்பினார்கள். எசேக்கியா ஆசாரியர் லேவியருடைய வகுப்புகளை அவர்கள் வரிசைகளின் படியையும் அவரவரை அவர்கள் ஊழியத்தின் படியையும் திடப்படுத்தி ஆசாரியரையும் லேவியரையும் சர்வாங்க தகன பலிகளையும் சமாதான பலிகளையும் செலுத்தவும் யாவுடைய பாளையத்தின் வாசல்களில் ஊழியம் செய்து துதிக்கவும் ஸ்தோத்தரிக்கவும் ஒழுங்குபடுத்தினான். ராஜா யாவுடைய நியாயப்பிரமாணத்தில் எழுதியிருக்கிறபடியே அந்தி சந்திகளில் செலுத்த வேண்டிய சர்வாங்க தகன பலிகளுக்கும் ஓய்வு நாட்களில் மாத பிறப்புகளில் பண்டிகைகளும் செலுத்த வேண்டிய சர்வாங்க தகன பலிகளுக்கும் தன் ஆஸ்தியிலிருந்து எடுத்து தன் பங்கை கொடுத்தான். ஆசாரியரும் லேவியரும் யாவுடைய நியாயப்பிரமாணத்தை உற்சாகமாய் கைகொள்ளும்படி அவர்களுக்குரிய பாகத்தை கொடுக்க ஜனங்களுக்கும் எருசலேமின் குடிகளுக்கும் கட்டளையிட்டான். இந்த வார்த்தை பிரசித்தமான போது இஸ்ரவேல் புத்திரர் தானியத்திலும் திராட்சரசத்திலும் எண்ணெயிலும் தேனிலும் நிலத்தின் எல்லா வரத்திலும் முதற் பலன்களை திரளாக கொண்டு வந்து சகலத்திலும் தசம பாகத்தை பரிபூரணமாய் கொடுத்தார்கள். நல்லா கேளுங்க. இங்க அடுத்த ஒன்று சொல்றாரு. எசேக்கியா ராஜா தான் கொடுத்தது மட்டுமல்லாமல் தன்னுடைய தேசத்தார் தேவனுக்கு தசம பாகங்களையும் காணிக்கைகளையும் பலிகளையும் செலுத்த வேண்டும் என்பதில் திட்டமாய் உறுதியாயிருந்தான். இப்ப மல்கியா உங்களை பார்த்து கேட்கிறார். 3வது அதிகாரம் அதனுடைய 6-12 வரைக்கும் வாசித்தோம்னா அங்க என்ன சொல்றாரு அப்படின்னா, மனுஷன் தேவனை வஞ்சிக்கலாமா? இதான் கேள்வி. மனுஷன் தேவனை வஞ்சிக்கலாமா? ஆனால் நீங்கள் வஞ்சிக்கிறீர்கள். எதனால் என்னை வஞ்சிக்கிறீர்கள்? காணிக்கைகளினாலும் தசம பாகத்தினாலும் என்னை வஞ்சிக்கிறீர்கள். அப்புறம் நான் உங்க கூட எப்படி இருப்பேன்? அல்லேலூயா. உபாகமத்துடைய புஸ்தகம் 4வது அதிகாரம் 23-24 வசனம் வாசிக்கிற போது, லேவியராகமம் 27வது அதிகாரம் 30-31 வாசிக்கிற போது, தசம பாகத்தின் ஒரு பகுதியை நீங்கள் வஞ்சிப்பீர்களே ஆனால் அந்த பகுதியோடு சேர்த்து 5 பங்கு நீங்கள் கூட்டி கொடுக்க வேண்டும். இதுதான் சட்டம். எப்படி? ஏன் எசேக்கியா ராஜாவோடு தேவன் இருந்தார், ஏன் உன்னோட இருக்கல? இது அறிகிற அறிவு வேணும். இனி நம்மகிட்ட இல்லை அந்த அறிவு. தேவனுடைய காரியத்தை தேவனை வஞ்சிக்காதபடிக்கு, எங்க தேவனுக்கு செய்ய வேண்டிய காரியத்தை கரெக்டாக நம்ம தேவனுக்கு செஞ்சுட்டு இருந்தோம்னா நமக்கு வேண்டிய காரியத்தை அவர் கரெக்டாக செய்வார். எனக்கு அதில் நல்ல நம்பிக்கை. பிரிசியாசுவா, உண்மை சொல்கிறேன், மறுபடியும் சொல்கிறேன், நீங்கள் தேவனுடைய காரியத்தை சரியாக செஞ்சா தேவன் உங்கள் காரியத்தை யாருக்கிட்டையும் கைகட்டி நிற்க விட மாட்டார். உங்களை அப்படி அவர் ஆசீர்வதிப்பார். அல்லேலூயா. அப்போ எசேக்கியாவோடு கூட இருந்த தேவன் உன்னோடு கூட இருக்க வேண்டுமானால் நீயும் என்ன செய்யணும்? யாவை விட்டு பின்வாங்காமல் யாவோடு கூட இருந்து, யாவின் மேல் நம்பிக்கையாக இருந்து, யாவுடைய கற்பனைகளை கைக்கொண்டு, யாவுடைய ஆலயத்தை பரிசுத்தப்படுத்தி, யாவுக்கு தசம பாகங்களையும் காணிக்கைகளையும் நீ கொடுக்கும்போது தேவன் உன்னோடு கூட இருந்து எசேக்கியாவை ஆசீர்வதித்த தேவன் உன்னையும் ஆசீர்வதிப்பார். அல்லேலூயா. அப்ப சொல்ல முடியாது என்னோடு கூட தேவன் இல்லை, என் காரியத்தை தேவன் என்ன செய்யல பார்க்கல அப்படின்னு சொல்ல முடியாது. நீ செய்து பார், தேவன் உனக்காக எல்லாவற்றையும் செய்து முடிப்பார். நம்ம எல்லாரும் கல்படியிடுவோம்.